மாதிரி பச்சை பசேல்னு வயல்வெளிகளுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணணுமா, கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டேல எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரணுமா, ஊட்டி கோத்தகிரிக்கு பதிலாக வேறு எங்காச்சும் போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளேஸை பற்றி பார்ப்போம். காலையில் 7 மணிக்கு வண்டி எடுத்துட்டு கூகுள் மேப்பில் கொல்லங்கோடு வியூ பாயிண்ட்டுன்னு செட் பண்ணிவிட்டு வர்ற வழியில் நல்ல ஹோட்டலாக சாப்பிட்டு நேராக இங்கே வந்துடுங்க. அருமையான வயல்வெளிகள். இந்த இடத்துக்கு கார் பார்க்கிங் 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்டுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு எந்த ஃபீஸும் சார்ஜ் பண்ணுறதில்ல. சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் பாலக்காடுலேருந்து கொல்லங்கோடு ஜங்ஷனுக்கு பஸ் இருக்குது. அங்கே வந்து இறங்கிட்டு ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சிட்டு எல்லா பிளேஸும் விசிட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே நல்லா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதுக்கு பக்கத்தாலேயே இருக்குது சீத்தார்குண்டு வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தாவே அதுக்கு பக்கத்தால் இருக்கிற சீத்தார்குண்டு வாட்டர் ஃபால்ஸில் இருக்கிற அருவிகள் மலையிலேருந்து வர்றது தெரியும். பட் நாங்கள் போன டைமில் மிஸ்டாக இருந்தங்காட்டி அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. இதுதான் சித்தார்குண்டு வாட்டர் ஃபால்ஸ். இப்போ தண்ணி வரத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்தால் நல்லா குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உள்ள அடல்ட்ஸ்க்கு 30 ருபீஸ் வாங்குறாங்க, சில்ட்ரனுக்கு 20 ருபீஸ் வாங்குறாங்க. அந்த கொல்லங்கோடு வியூ பாயிண்ட்லேருந்து அதே ரோட்டில் வர வழியில் தான் இந்த சித்தார்குண்டு வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் அதோட டெட் எண்டு. இங்கே வர வழியிலேயே நிறையா பேயிங் பார்க்கிங்னு சொல்லிட்டு முன்னாடியே இருக்கும். அங்கே நிறுத்துனீங்கன்னா கொஞ்சம் தூரமாக நடந்து வர வேண்டியது இருக்கும். அதனால் நேராக உள்ளே வந்து இப்போ தெரிகிற இந்த பிளேஸ் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. இதுதான் டெட் எண்டு பார்க்கிங். இங்கே பார்க்கிங்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம வந்த இடம் தாங்க சிக்கஞ்சீரா கருப்புசாமி டெம்பிள். இது வந்து ஒரு பெரிய ஆலமரங்க. அப்படியே ஒரு பெரிய ஏரியா, நல்லா குழுன்னு இருக்கும். நல்லா ரம்மியமான பிளேஸு. ஸோ இது அந்த சித்தார்குண்டு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கும். இங்கே ஒரு ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அடுத்த பிளேஸுக்கு போகலாம். அடுத்த பிளேஸுக்கு நீங்கள் கொல்லங்கோடு ஜங்ஷனை தாண்டி தான் போகணும். போகிற வழியில் இதான் இங்கே தெரிகிற இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்குங்க. ஹோம்லி ஃபுட்டு தான் நல்லாயிருக்கு. நம்ம அடுத்ததாக போகிற பிளேஸுக்கு போகிற வழியில் முக்கால்வாசி இடம் இப்படி தான் இருக்குங்க. சும்மா கண்களுக்கு குளிர்ச்சி, மனதிற்கு மகிழ்ச்சி, வயல்வெளிகளுக்கு நடுவில் ஒரு இனிமையான பயணம். நம்ம அடுத்ததாக வந்த இடம் தாங்க வாமலா பல்லாவர் முருகன் டெம்பிள். இந்த டெம்பிளை பற்றி சொல்லணும்னா இதுக்கு தனியாகவே ஒரு லாக் போடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸுங்க. கரெக்டாக இந்த பிளேஸுக்கு ஈவினிங் ஒரு 4:30 பார்க்கல வந்தீங்கன்னா அப்படியே சன்செட்டோட பார்க்குறக்கு சுற்றி அங்கே காற்றோட ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. வாவ், சூப்பரான சன்செட்டுங்க. அப்படியே நில்லுங்க நீங்கள். இந்த மரம் சூப்பராக இருக்குது பேர், ஒற்றை மரம். இந்த மரம் பாருங்க, அந்த கோயில் முன்னாடி இருக்கிற இந்த ஒரு ஒற்றை மரம் ஒரு இலை கூட கிடையாது. ஆனால் இதில் பூ பூத்துருக்கு. இதுதாங்க ஃபைனலாக மீன் குளத்தி பகவதி அம்மன் டெம்பிளுக்கு போயிட்டு எங்களுடைய 1 டே ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.